சொல்லுகிறார், உங்க கழுத்து எலும்பு தேஞ்சு போச்சு, இடுப்பு எலும்பு தேஞ்சு போச்சு, முட்டி எலும்பு தேஞ்சு போச்சு. கொஞ்சம் யோசிக்க வேணாம். எது தேயும்? எது உராய்கிறதோ அது தேயும். எது இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அது தேயும். ஒரு பொருளை இயங்காமல் ஒரு இடத்துல வைத்து விட்டு அது எப்படி தானா தேயும்? தேயாதே. கழுத்தை இயக்காமல் வைத்திருக்கிறான், கழுத்து எலும்பு தேஞ்சு போச்சுன்னா எப்படி தேஞ்சு போயிடும்? ஓவர் யூஸ்ல தேயும். அதை விட மோசம் மிஸ்யூஸ் அண்ட் ராங் யூஸ். தவறாக கையாளுவது, முறையற்று கையாளுவது. கழுத்து அசைய வேண்டிய உறுப்பு, அதை அப்படியே மானிட்டரை முறைச்சிக்கிட்டு அப்படியே இருக்க வேண்டியது. இடுப்பு ஒரு இடத்துல அப்படியே ஃபிக்ஸ்டா வச்சிருக்க வேண்டியது. இப்போ மூட்டிலே வலி வருகிறது, இடுப்பிலே வலி வருகிறது, கழுத்திலே வலி வருகிறது, மவுஸை இயக்கிக் கொண்டே இருக்கிற ஷோல்டர்லே வலி வருகிறது என்றால் அதெல்லாம் தேய்ந்து போயிற்று என்று சொல்லுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது உங்கள் அபிப்பிராயம். நான் ஏற்றுக்க மாட்டேன். தேய்வதற்கு வாய்ப்பே இல்லை. என்ன ஆகிறது? அது இறுக்கமடைந்து விடுகிறது, நெருக்கமடைந்து விடுகிறது, தலை அப்படியே அழுத்திக்கிட்டே இருக்கிறது. அப்போ அந்த கழுத்தில் இருக்கிற எலும்புகள் இயல்பாக அப்படி அசைவதற்கு என்றே படைக்கப்பட்ட எலும்புகள். அந்த எலும்புகளை அசைக்காம வைத்திருந்த உடனே அங்கே அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று நெருங்கி விடுகின்றன. நெருங்கி விடுகிற போது இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டி, செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வருகிறது. இன்னும் கழுத்து எலும்பு தேஞ்சு போச்சுன்னு அறுவை சிகிச்சை செய்வது பொருத்தமான நீங்களே யோசிச்சுக்கோங்க.